ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு குபேரன் வந்துட்டாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குபேர யோகம். குரு பார்வை பெற்ற ராகு புதன் நினைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வடக்கு திசை அதிபதி குபேரன் வந்து 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. ஒவ்வொரு வீடியோக்குமே நான் தொடர்ச்சி சொல்லுவேன், சரியா? நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆமாம் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த யோகத்தை பற்றி, அதிர்ஷ்டத்தை பற்றி, அதிர்ஷ்ட நாடுகளை பற்றி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து போடுவேன். இப்போ ராசிக்கு 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் போயிடுவார். ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் வளர்க்குது. ஆனால் ராசி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா ராசியில் இருந்த சுபகிரகங்கள்லாம் 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்ன சார் அப்படின்னம்னா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். லக்கி பாஸ்கர் ஆக போகிறீங்க, சரியா? எந்த காரியம் பண்ணாலும் லக்கி 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 தான், சரியா? லக்கி வந்து வேலை செய்ய போகுது, சரியா? நேரில் லக்கி மேனாக ஆக போகிறீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே லக்கி தான். குடும்பத்தில் லக்கி, பேச்சுவார்த்தையில் லக்கி, பழக்க வழக்கத்தில் லக்கி. எதிர்பாராத சில திருப்பங்கள் வரும். 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 8ஆம் இடத்துல இருக்க கேது சுபத்துவம் ஆகுதுனால திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது எப்படினாலும் கிடைக்கும், சரியா? நேரில் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த வீடியோ பதிவில் வந்து ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து யோக நாட்கள் என்னென்னு. அதை மறுபடியும் கடைசியில் வருஷப்படுத்துகிறேன். அதே மாதிரி லக்கி நம்பரையும் சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரையும் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது மாதிரி தகவல் வேணுமா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவேன், சரியா நேர்களே? ஓகே நேர்களே, இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து முக்கியமாக வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி. மகர ராசிக்கு லாபம் வரணும், சரியா? லாபம்னு என்ன சார்? 100 ரூபா சம்பாதிக்கிறோம், 20 ரூபா செலவாகுது, 80 ரூபா நிற்கினா அது லாபம். 100 ரூபா சம்பாதிக்கிறோம், 80 ரூபா செலவாகிடுச்சு, 20 ரூபா நிற்கிதுன்னா அது நஷ்டம், சரியா? விரயம் குறைஞ்சி இருப்பு அதிகமாச்சுன்னா அது பேர் லாபம். ஸோ இந்த காரியத்தை சிறப்பாக செய்கிறவர் செவ்வாய் தான். ராசிக்கு ராசினா என்ன? உங்கள் மனம் உடல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் வேறு, சரியா? எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே செவ்வாய் வந்து சிறப்பான சில காரியத்தை செய்வார். 4-11 குடையவன். 4-11னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, லாபஸ்தானம், அடுத்து சுகஸ்தானம். லாபம் இருந்தாலே ஒரு மனிதன் சுகமாக இருப்பாங்க. இது ஒரு லாஜிக் தான். லாபம் இருக்குது. நான் வேலை பார்த்தேங்க, 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், கிராஜுவேட்டு இதெல்லாம் வந்துச்சு, ப்ராப்ளமெண்ட் கிராஜுவேட் வந்துச்சு, பென்ஷன் மாதம் ஒரு 40,000 வருது, போதுங்க என் காலத்தை கழிச்சிக்கிறேன் இப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருப்பாருங்க. நிஜம். செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னா மகர ராசியில் அவர் வந்து 60 வயசு மேலே நல்லா இருப்பார். கைகால சுகத்தோட ஒரு 90 வயசு வரைக்கும் நல்லா இருப்பார். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில். அப்பேற்பட்ட செவ்வாய் உங்கள் ராசியில் இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்தில் போகிறாரு, மிகச்சிறப்பாக இருக்குது, சரியா? மாமருகன் யோகத்தில் போகிறாரு. மருகன்னு யார்? முருகன். மாமன்னே யார்? பெருமாள். திருவோணங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம், மருகன்னா முருகனுடைய நட்சத்திரம். ஸோ மருமகன் வந்து மாமன்னார் நட்சத்திரத்தில் போகிறாரு, சரியா? மாமருகன் நட்சத்திரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு அந்த மாமருகன் யோகம் வந்து உண்டாகுது. உங்களுக்கு எப்போ வரைக்கும் சார்? பிப்ரவரி 18 வரைக்குங்க. பிப்ரவரி 18 வரைக்கும் மாமருகன் யோகம் வந்து மகர ராசி நேயர்களுக்கு உண்டாகுது. நான் இப்படி தான் தம்மையில் போடுவேன், மாமருகன் யோகம் அப்படின்னு போடுறேன், பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் போடுறாங்க, சரியா? நான் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுறேன். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ வந்து ராசியில் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்கிறாரு. பிப்ரவரி 5க்கு மேலே வந்து அவர் 2ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை சுபத்தப்படுத்துவார். நல்லாயிருக்கும், குபேர யோகம் இருக்கும். ஒரு நேயர் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்கிறாரு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த குபேர பூஜை, அந்த மண் கலயம் இல்லைன்னா கிளியாஞ்சட்டியில் வந்து வெண்கடுகு, பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுன்னேன். ஒரு நேயர் வந்து அதை பெண்ணி அனுப்பியிருந்தார். 2-3 நேரில் வந்து பென்ட்ரைவ் சார் டீட்டெயில் கொடுங்க அப்படி கேட்டிருந்தாங்க. ஒரு நேர் வீட்டில் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். அவருக்கு சிறந்த ஆள் தான், நன்றி. ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அவரெல்லாம் நல்லா இருப்பார், சரியா? அந்த நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவர் போட்ட இமேஜை வந்து இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். உலகம் முழுக்க பார்க்கட்டும். அவர் வீட்டில் உள்ள பூஜை ரூமில் இறை வழிபாடு பண்ணதை உலகம் உள்ள மக்கள் அனைவரும் பார்க்கட்டும். மகர ராசி மக்கள் அவரும் பார்க்கட்டும், சரியா? தான் பெற்ற இன்பமும் வையவும் பெறணும். நம்ம சொல்ல செஞ்சுருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. நானும் பண்ணியிருக்கிறேன், சரியா? நானும் வந்து புரட்டாசி மாதம் பண்ணேன். நான் குபேர ஜெயந்தி வந்தது அப்போ பண்ணினேன் நான், சரியா நேர்களே? அந்த டேட்டு கூட எனக்கு மறந்து போச்சு. நேற்று ரெஃபர் பண்ணும்போது எடுத்தேன், மறந்து போச்சு. சரி இருக்கட்டும், புரட்டாசி மாதம் பண்ணினேன் நான். 6 மாதம் வச்சுருக்கிறேன் நான். மாதம் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பரிகாரம் நல்ல பரிகாரம். வெண்கடுகு, பச்சை கற்பூரம், ஏலம் இதை வந்து சின்ன பெரிய கிளியாஞ்சட்டியில் வச்சு லட்சுமி படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணி அதை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வைக்கணும். இந்த வீடியோவை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன், பாருங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிப்ரவரி 5க்கு மேலே சூரியனும் செவ்வாயும் ராசியில் இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான கடத்துக்கு வந்திருக்கிறோம். சூரியனும் செவ்வாயும் அப்பாவும் மகனும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா மகன், அப்பா யார்? சூரியன். மகன் யார்? முருகன்.
2 பேருமே யார் சாரத்தில் போகிறாங்க? திருவோண நட்சத்திரத்தில் போகிறாங்க, அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறாங்க. நல்லா தான் இருக்கும். சிவன் வந்து பெருமாள் நட்சத்திரத்தில் போகிறாரு, மாமே மச்சிரம் உறவு முறை. அடுத்து வந்து இவர் யார்? செவ்வாய் வந்து முருகன், அவர் வந்து யார் நட்சத்திரத்தில் போகிறார்? பெருமாள் நட்சத்திரத்தில் போகிறார், திருவோணத்தில் போகிறாரு. ஸோ மாமே மருமகே மச்சா மாமே. அடுத்து வந்து சொந்த சாரத்திலே போகிறாரு, அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறார், சுயசாரத்தில் போகிறாரு. சூரியன் வந்து மகஞ்சாரத்திலே போகிறாரு, அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறாரு. ஸோ இப்போ என்னென்னா குடும்ப உறவில் நல்லாயிருக்கும். அப்பா மகன் மாமே மச்சனே மருமகன் மைத்துனன் இவங்க உறவு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் மகர ராசிக்கு 8 கூடியவன் நல்லவன் யார்? சூரியன். கொஞ்சம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அரசாங்க வேலை பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு கொஞ்சம் பிரச்சனை வரும். எமோஷனை தவிர்த்துடணும். ஆளுமை அதிகாரத்தை குறைச்சிக்கணும். தான் சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறத குறைச்சிருங்க. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலேருந்து குறைச்சிருங்க. பிப்ரவரி 5லேருந்து 15 வரைக்கும் குறைச்சிருங்க. உங்களுக்கு ஷார்ட் பீரியட் தான். ஒரு 10 நாளைக்கு சிவனேன்னு இருங்க. ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கிறாரு, சூரியன் தான் சிவனே. அப்போ சிவனேன்னு இருங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அரசாங்கம் வேலை பார்க்குறீங்க, ஒரு செக்ரட்டரியேட்டை வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க சரியா இல்லை, மேலே இருக்கிறவங்க சரியில்லை, சிவனேன்னு போயிருங்க. ஒரு 10 நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க. எதுவுமே கண்டுக்காதீங்க. சரியா? மகர ராசி நேயர்களுக்கு இதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான். சரியா? அதனால் பிப்ரவரி 5 டு பிப்ரவரி 15 உத்தியோகம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க காரியங்கள், அரசியல்வாதிகள்லாம் 10 நாளைக்கு மௌன குருவாக இருங்க. சரியா? மௌன குருவாக இருங்க. சரின்ட்டு போய்கிட்டே இருங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, வாதம் பண்ணாதீங்க. இருப்பினும் ராசியில் செவ்வாய் சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் உஷ்ணமாகும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். வயிற்றுப்போக்கு இருக்கும். சரியா? உடம்பு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். பித்தம் கூடும். பித்தம் தான் சூடு. பித்தம் கூடும். சாப்பாடு குறைச்சி வச்சுக்கோங்க. நான்வெஜ் அவ்வளோவா புழங்காதீங்க. நான்வெஜ்ஜை குறைங்க. அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. கூடுதல் என்ன சொல்லலாம், நல்ல குளிர்ச்சியான பொருளை சாப்பிடுங்க. சாப்பாட்டில் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரிக்கு 15 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 பேரும் சேர்ந்து ஒரு உடலில் வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை கொடுப்பாங்க. சரியா? மற்றபடிலாம் பலன்கள்லாம் நல்லா தான் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. டென்ஷனை குறைச்சிக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வருமானம் நல்லாயிருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுவீங்க, ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த மாமருகன் யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு பலனை கொடுக்குது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சிவன் கோயிலில் இருக்க முருகப்பெருமானை கும்பிட்டு வந்துடுங்க. இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை கந்தசஷ்டி கவசம் படிங்க. வீட்டில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பொதுவாக செவ்வாய் வந்து மகர ராசிக்கு யோகாதிபதி தான், லாபாதிபதி அண்ட் சுகஸ்தானாதிபதி. இந்த காலகட்டத்தில் வந்து நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. செவ்வாய் சூரியன் நினைவு அடுத்த வருகிற நாட்களில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த வகையில் சார் சிறப்பாக இருக்கும்? அம்மா அப்பா உறவு நல்லாயிருக்கும். தாய் தப்பை நல்லா இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைகள் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அம்மா அப்பா சகோதரர்கள் நல்ல விதமாக இருப்பாங்க. நல்லா இருப்பீங்க. நீங்களும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. குடும்ப உறவு நல்லாயிருக்கும். ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்ப கௌரவம் நல்லாயிருக்கும். ஹானஸ்ட்டாக நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வருமானம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் வருமானம் பல மடங்கு இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். எல்லோரும் டீமாக இருப்பீங்க. வீட்டில் அம்மாவுக்கும் மருமகளுக்கும் நல்லா ஒத்துப்போகும். பொதுவாக குடும்பத்தில் அம்மாவுக்கும் மருமகளும் தான் சண்டை வந்துட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மா மருமகளுக்கு ஒத்துப்போகும். மூத்த சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். மூத்த சகோதரன் சகோதரி விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 2, 7, 4, 11 காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும். சரியா? குடும்ப உறவு, இன்டகிரேஷன், கூட்டு தொழில், ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை இதிலெல்லாம் லாபம் கிடைக்கும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து வந்து மகர லக்கணம். மகர ராசி மகர லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் வரும். சரியா? விவசாயம், வேளாண் உற்பத்தி இதில் நல்ல லாபம் இருக்கும். வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரைவர் கண்டக்டராக இருக்கிறவங்க, கிளீனராக இருக்கிறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கனரக வாகனம் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மீன லக்கணம். ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுங்க. இதுதான் இங்கே வந்து முக்கியமானது. இதை யாருமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ராசிக்கு தான் பலன்கள் போடுவாங்க. ஆனால் லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறும். இப்போ பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் ஒரு 11 நாளுக்கு வந்து மகர ராசிக்கு என்ன நடக்கும் அதை வந்து லக்கண ரீதியாக வருஷப்படுத்துகிறேன். கொஞ்சம் பாருங்கள். யோகமெல்லாம் இருக்குது. குபேர யோகமெல்லாம் இருக்குது. குபேர உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு வீடியோ போட்டேன். குபேர யோகமெல்லாம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா? அதெல்லாம் என்ன 40-70 நாளைக்கு இருக்கு. இன்னும் குபேர யோகம் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்தில் அந்த குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கிறவங்க
அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதுன்னா அப்படியே விட்டுருங்க, கெட்டதுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். சரியா? வரவை வந்து எதிர்பார்க்காதீங்க, செலவை வந்து சிக்கனமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வரவு எவ்வளோனாச்சும் வரட்டும், நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆனால் செலவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா போனால் வராதது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அப்பா வழி பணமெல்லாம் வரும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதுபோக வந்து அப்பாவுக்கும் அம்மா வீட்டில் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும். சரியா? நல்லா சிறப்பாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உங்கள் உடன்பிறந்த சகோதரரால் நல்லா பெனிஃபிட் அடைவீங்க. அடுத்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்குது? தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், தொழிலில் காரிய வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடி கட்டி பறப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரியா? இவங்க யாராச்சும் பிரிஞ்சு இருப்பாங்க, மனைவியை விட்டியோ கணவன் விட்டோ பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லைனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, நல்ல சுகமாக ஹெல்த்தாக இருப்பாங்க, அதே நேரத்தில் நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அடுத்து வந்து தனுசு லக்கணம். அதாவது 2 கிரகங்களை வச்சு ஒரு லக்கணத்துக்கு சொல்கிறேன். செவ்வாய் சூரியனை வச்சு மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கு என்ன பலன்கள்னு சொல்கிறேன். இது ஓரளவு ரீச் ஆகும் உங்களுக்கு. சரியா? நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நிறையாலாம் சொல்லலை. தனுசு லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும், பேரும் போலும் கிடைக்கும், பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? விரயம் குறைஞ்சி லாபம் அதிகமாக இருக்கும், அதனால் சந்தோஷப்படுவீங்க. ஹெல்த்து நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்குங்க, உத்தியோகம் போகிறவங்க சோமடைவர்கள், உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்கும், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்டு போனஸு அரியஸ் பணம் வருது, டிரான்ஸ்ஃபரு எல்லாமே நல்லாயிருக்கும். உத்தியம் சார்ந்த விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து வந்து மேஷம். மேஷ லக்கணத்துக்கு வந்து தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும், வெளிநாடு வெளிமாநிலம், உள்ளூரில் இவங்க சென்ட் பண்ண முடியாது, வெளிநாடு போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க. சரியா? அப்படியே உள்ளூரில் இருந்தாலுமே வெளிநாடு தொடர்பில் இருப்பாங்க, வெளிநாடு தொடர்பில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், உத்தியோகத்து போகிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல காரியம் பண்ணுவீங்க. இவங்க வந்து மல்டி லெவல் பெர்ஃபார்ம் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணலாம், தொழிலும் பண்ணலாம். மகர ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருகின்ற 10 நாளைக்கு வந்து தொழிலும் வியாபாரம் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும். சில பேர் பகலில் உத்தியோகத்து போவாங்க, நைட்டில் வேலை பார்ப்பாங்க, நைட்டில் வந்து கடை வச்சுருப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் நல்ல லாபம் வரும். அடுத்து வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், கடன் கப்புகள் அடையும், கடன் பிரச்சனை தீரும், கடன் கொடுத்த இடத்துல திருப்பி வந்துடும். அது மாதிரி நீ யார்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகவும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா? எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது, சுகப்படுவீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னியா லக்கணத்துக்குமே வந்து தூரதேச அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கும், வெளிநாடு வெளிமாநில யோகம் இருக்கும். ஸோ மகர ராசியில் இப்போ வந்து நான் வந்து செவ்வாய் சூரியன் சேர்ந்து ஒரு ஆர்டரில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் போதெல்லாம் எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சிம்ம லக்கணம் நம்பர் 1. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இந்த லக்கண வரிசையில் தான் பலன் கொடுப்பாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனும் கேந்திரத்தில் இருந்தாங்களும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. செவ்வாய்க்கு சூரியன் கேந்திரத்தில் வரணும், ஆனால் செவ்வாய் சூரியன் சமசப்தம் பார்த்தக்கூடாது. செவ்வாய்க்கு சூரியன் 4ஆம் இடத்துல வரக்கூடாது, ஏன்னா 4ஆம் இடமெல்லாம் பார்ப்பார். ஸோ செவ்வாய்க்கு சூரியன் வந்து எப்படி சார் வரலாம் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வரலாம். செவ்வாய் சூரியன் தங்களுக்குள்ள 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் தனித்தனியாக இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்படி தான் சில மேஜிக் நடக்கும். சரியா நேர்களே? அதுபோல் செவ்வாய் சூரியன் சேராமல் இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேராமல் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். சரியா? மறையாமல் இருந்தால் அப்படி கேந்திரத்தில் இருக்கணும். கேந்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் பார்வைக்கு வரக்கூடாது, ஆனால் செவ்வாய் கண்டிப்பாக கேந்திரத்தை பார்ப்பார், 4ஆம் பார்வையால் பார்ப்பார், 7ஆம் பார்வையால் பார்ப்பார். ஸோ 10ஆம் இடத்துல இருக்கலாம். செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அவர் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவ்வாய் உங்கள் ராசி கட்டத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் மீனத்தில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சூரியன் வந்து தனுசில் இருக்கணும், மார்கழி மாதம் பிறந்திருப்பீங்க. சரியா? மார்கழி மாதம் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க, அருமையான அமைப்பு. சரியா? மார்கழி மாதம் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க, சூரியன் தனுசில் இருப்பார், செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். சரியா? இது நல்ல அமைப்பு தான். சரியா? இவங்க எந்த லக்கணத்தில் சார் பிறக்கணும் அப்படி பார்த்தோம்னா, இவங்க வந்து துலா லக்கணத்தில் பிறந்தாங்களும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் ஜோதிடம், முடிஞ்சு போச்சு. ஒரு ஜாதக அமைப்பு சொல்லிட்டேன். இவங்க நல்லா இருப்பாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன், 2 கிரகங்களுமே வந்து உபசேன ஸ்தானத்தில் இருக்கும், அருமையாக இருக்கும். செவ்வாய் சூரியன் வந்து போட்டி போட்டு பலன்களை கொடுப்பாங்க. சரி, அரசாங்க வேலை கிடைக்கும், எதுலேயுமே போட்டி எதுலேயுமே வந்து வெற்றி மேல் வெற்றி தான். ரொம்ப மனப்பாக இருப்பாங்க, ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் தனுசில் வந்து ஸ்தான பலம் அடைவார். அதேமாதிரி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் மீனத்தில் குரு வீட்டிலே வந்து என்ன பண்ணுவார்,
ஸ்தானபலம் அடைவார். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம். இதுதாங்க இந்த பாவ கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு உபசன ஸ்தானத்தில் இருக்கணும். 3, 6, 10, 11 10ஆம் இடம் கேந்திரம் தான். இருந்தாலும் 3, 6, 11 இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். கேந்திரத்திலே இருக்கலாம், பாவ கிரகங்கள் கேந்திரத்திலே இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஜோதிடம், இது ஒரு வழிகாட்டு முறை. ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது தெரியும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது கரெக்டாக புரியும். மகர ராசி துலா லக்கணம் மகத்தான அமைப்பு. பொதுவாக மகர ராசி துலா லக்கணத்தில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்கணும், சரியா? ஏன்னா உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியோட லக்கணம் சுக்கிரனுடைய லக்கணம் துலா லக்கணம். சுக்கிரனுடைய மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு. இப்போ அந்த வீட்டுக்கு வந்து சூரியன் 3ஆம் இடம், செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். எதிர்ப்புகளே இருக்காது, வெற்றி மேல் வெற்றி வாய சூடுவார்கள். இப்படி வந்து ஜனநஜாத்திர செவ்வாய் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இப்போதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரியா நேர்களே, இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம், வீடியோவில் வந்துட்டு அதிகமாகும், அது உங்களுக்கு போர் அடிக்கும். சில பேருக்கு இது தேவையில்லை. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறவுடைய அந்த நம்பிக்கைத்தன்மை இருக்கணும், சரியா? நான் சொல்கிற விஷயம் வந்து உயிரோட்டமானது தான், ரிலேட்டடாக தான் சொல்கிறாரு, வேத ஜோதிடத்தின்படி தான் சொல்கிறாரு, வாய்ப்பான்படி சொல்கிறாருங்கிறது ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன். சரியா நேர்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ரிசல்ட்டை காட்டிலும் ஈக்குவேஷன் தாங்க முக்கியம். ரிசல்ட் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், சரியா? 7ன்னா என்ன, 4, 3, 7 7ன்னு போகிறத காட்டிலையும் 4+3னாலே 7ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அந்த 4+3 இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த 4+ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் தான் அங்கே உயிர். 4 மைனஸ் போட்டு வச்சவங்களே முடிஞ்சு போச்சு, 1 வந்துடும். 4 - 3 1 ஆகி போகிற ரிசல்ட் மாறிடும். புரியுதா? இப்போ வந்து என்ன அர்த்தம், யூக்யூசியன் தான் முக்கியம், அதுலேயும் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் முக்கியம். இதுதான் ஒரு ஜோதிடர் வந்து கரெக்டாக சொல்லணும், சரியா? அப்சர்வேஷன் முதல் பண்ணணும். அவர் ஒரு ராசிக்கு வீடியோ போடணும்னா ஏன் போடுறோம், எதுக்கு போடணும், அவர் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு தான் போடணும். ஜோதிடர்கிட்ட ஐடியாலஜி இல்லை, கமர்ஷியலாக போடுறேன், ஒரு பரபரப்புக்காக போடுறேன்னு போட்டார்னா அது வந்து அதில் இருக்காது, சரியா? திருவிழாவில் ஆளுகளை பார்த்துட்டு போன மாதிரி தான். திருவிழாவில் கூட்டத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் காணா போயிடும், சாமி போயிட்டாருன்னா எல்லாம் பின்னாடியே போயிடுவாங்க, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி தான் புரிஞ்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க, இப்படிப்பட்ட தகவல் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ஒரு கிரகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ராசி நடக்கும், தசாபத்தி நடக்கும், ராகு திசை நடக்கும், குரு திசை நடக்கும், எங்களுக்கு வந்து அதை போடுங்க சார். எனக்கு வந்து இப்போ குரு திசையில் வந்து சனி புத்தி நடக்கு, ரொம்ப சங்கடப்படுறேன். குரு திசையில் ராகு புத்தி நடக்குது, நான் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ரொம்ப சங்கடப்படுறேன், இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார்னா கண்டிப்பாக போடுவேன். குரு திசைக்கு வீடியோ போடுவேன், உங்களுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸாக இருக்கும், சரி? அதுக்கு பரிகார வழிபாடெல்லாம் சொல்லுவேன். ஏதோ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதை செஞ்சீங்கன்னா கஷ்டம் தீரும். உடனே தீருதோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், அவ்வளோதான். ஃபெயிலான பையன் வந்து 35 மார்க் எடுக்கிறதாங்க முக்கியம். ஃபெயிலாக போயிட்டே இருக்கிறான், அவன் 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டானா அதான் அவனுக்கு வெற்றி. ஃபெயிலான பையனை 100க்கு 100 எடுறான்னா வெற்றி. அது கனவு, அது கனவுங்குது வேறு, நிஜம்ங்குது வேறு. உங்களை இன்றைக்குமே நான் நிஜ வாழ்க்கையை கூட்டு போவேன், உங்கள் கனவு வாழ்க்கை என்னால் கூட்டு போக முடியாது, சரியா? நிஜ வாழ்க்கைக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ அந்த நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கும் கரெக்டாக இருங்க, நல்லது நடக்கும். ஓகே நேர்களே, இப்போ செவ்வாயை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன், லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன், என்ன செய்யக்கூடாதுன்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் லக்கணத்தில் அவர் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரி? ராசியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, எமோஷனை தவிர்த்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்களா, அதை ஒரு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், சரி? அது கொஞ்சம் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய நேரில் திருப்பி சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க, சரியா? அதனால் வந்து இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நான், சரியா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுபோக 3 நட்சத்திரத்துக்குமே உண்டான கிரகங்கள் அதையும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சரியா நேர்களே? இது வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவில் அதை வந்து வருஷப்படுத்துகிறேன், சரி நேர்களே? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் பிப்ரவரி, உத்திராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 16ஆம் தேதி, சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு பலம் உள்ள நாட்கள். பணம் நல்ல பல வகையில் பணம் வரும், அது லட்சமோ கோடியோ ஆயிரமோ உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். பிப்ரவரி 6, பிப்ரவரி 16, திருவோணத்துக்கு பிப்ரவரி 7, பிப்ரவரி 17, அவிட்டத்துக்கு பிப்ரவரி 8, பிப்ரவரி 18. இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான உங்களுக்கு வந்து இது வரும், பணம் வந்து பல வகையில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரி? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த லக்கு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லிடுறேன் நான், அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். லக்கு நம்பர் நிறைய பேர் கேட்டாங்க. அதிர்ஷ்ட எண்ணுங்கிறத வந்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டு பெருசாலாம் சாதிக்க முடியாது, அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும், சரியா? ஜாதகத்தில் லக்கண தசாபுத்தி அதன் அடிப்படையில் பார்த்தா தான் அது வந்து முழுமையாக ஃபுல்ஃபில் ஆகும். இருந்தாலும் இதன்படி சில காரியங்கள் நடக்கும், முதலுக்கு மோசம் இல்லைன்னு உங்களுக்கு சில அமைப்புகள் உங்களுக்கு சாத்தியப்படும், அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், சரியா நேர்களே? பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் அதிகமாக கொடுக்குறவர் வந்து புதன் பகவான் தான்.
புதன் பகவான் தான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். பிப்ரவரி மாதம் முழுக்க 9 கிரகங்களில் வந்து புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார். பிப்ரவரி மாதம் முழுக்க நல்ல பலன்களை கொடுக்குறாரு 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்திலிருந்து. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு 5ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு வந்து ராசிக்காக தான் சொல்கிறேன், நான் கோச்சாரத்தின்படி சொல்கிறேன். அதுபோக கொஞ்சம் மாற்றம் இருக்கும், ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இருப்பினும் 100% நிற்கும். சரியா? அவ்வளோதான் யாராலும் சொல்ல முடியும். இப்போ அதிர்ஷ்ட நம்பர் சொல்கிறவங்களெல்லாம் வந்து கரெக்டாக கன்ஃபர்ம் பர்சன்ட் சொல்ல முடியாது. ஒரு வழிகாட்டல் தான் இது. சரியா? ஒரு வழிகாட்டல் தான் சொல்கிறது. அது ஒரு கோச்சாரத்தின்படி உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ஒரு சொல்லிக் கொடுக்குறது தான். இப்படி இருக்குது, இப்படி அமையும்னு சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு 5ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது, ஃபேவரட்டாக சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து 7ஆம் நம்பர். சரியா? 7ஆம் நம்பர் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 7ஆம் நம்பர் வந்து ஃபேவரட்டாக பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து வந்து அவிட்டை நட்சத்திரம். அவிட்டை நட்சத்திரத்துக்கு வந்து 2ஆம் நம்பர். சரியா? 2ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 2ஆம் நம்பர் எப்படி எடுத்தீங்க சார் அப்படிங்கன்னா, ராகு ப்ளஸ் கேது. ராகுக்கு 4, கேதுக்கு வந்து 7. ஸோ 4 7 11, 1 1 2, அவ்வளோதான். ஸோ அவிட்டத்துக்கு வந்து 2, திருவோணத்துக்கு வந்து 7, உத்திராடத்துக்கு வந்து 5. இவ்வளோதாங்க. இது யாரும் திருப்பி கேட்காதீங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். பட்டு வீடியோவில் சொல்லிட்டேன் நான். சரியா? ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு கைட்லைன்ஸ் தான் இது, இந்த லக்கி நம்பர். ஆனால் லக்கி டேஸ் வந்து நல்லா நிற்கும். அதிர்ஷ்ட நாட்கள் வந்து உங்களுக்கு அப்படியே சாலிடாக நிற்கும். ஆனால் லக்கி நம்பர் வந்து கொஞ்சம் ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கிட்ட பார்க்கணும், ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். குரு திசை நடக்கும், லக்கணாபதி திசை நடக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு வந்து லக்கணத்துக்கு ராசிக்கு வந்து கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள், ராசியை பார்ப்பார், லக்கணத்தை பார்ப்பார். இவ்வளோ தாங்க ஜோதிடம். இந்த மறுபடியும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அதாவது மகர ராசி, மீன லக்கணம், லக்கணாபதி குரு. அவர் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கடகத்தில் உச்சமாக இருக்கிறாரு. 9ஆம் பரிவாளர் லக்கணத்தையும் பார்ப்பார், 7ஆம் பரிவாளர் ராசியும் பார்ப்பார். அவங்களுக்கு குருதிசை நடக்குது. குருதிசையில் சந்திர புத்தி சூப்பராக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்நேரம் எனக்கு லக் அடிக்கணும் சார், பெருசாக ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி நம்பர் வாங்கிக்கணும். சரியா? குருதிசை சந்திர புத்தியில் எந்தெந்த அந்தரம் வரும், மீன லக்கணத்துக்கு நல்ல அந்தரம் என்ன அந்த அந்தரம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன லக்கணத்துக்கு நல்ல அந்தரம் வந்து குருதிசையில் சந்திர புத்தியில் வந்து சந்திர அந்தரம், செவ்வாய் அந்தரம், குரு அந்தரம், புதன் அந்தரம். இந்த 4 அந்தரம் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? 4 அந்தரம் நல்ல பலன்களை கிடைக்கும். அந்த அந்தரங்களை வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் நடக்கும். அந்த காலகட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குண்டான இதை சூஸ் பண்ணணும். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா நேர்களே? நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க. இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன், மகர ராசி மீன லக்கணம், நான் ஒரு கார் வாங்குகிறேன் சார், எனக்கு ஒரு ஃபேவரட் நம்பர் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுக்கணும். சரியா? ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து வாங்கணும். ஏன்னா காருங்கிறது வந்து லைஃப் லாங்காக இருக்கும். நமக்கு ஒரு கார் வாங்கினோம்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வச்சுருப்போம். சில பேர் தலைமுறை தாண்டி வச்சுருப்பாங்க. எங்கள் தாத்தா காரு அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. பழைய கார்லாம் இருக்கும். 1960 வந்தது, 50 வந்தது, 70 வந்த கார்லாம் இருக்குது இன்னும். எதுக்கு சொல்ல, பழைய அம்பாசிடர்லாம் இருக்கும். அதில் ஒரு நம்பர் அப்படியே தான் இருக்கும். நம்பர் பிளேட் TML அப்படின்னு போட்டு நம்பர் பிளேட் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு நீடித்த புகழ் வேணும், ஒரு பொருள் நீடித்து இருக்கணும்னா அங்கே வந்து இந்த நியூமராலஜியை வந்து நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து ட்ரெடிஷனல் பரம்பரை வேத ஜோதிடத்தை வந்து அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நியூமராலஜி, எண்கணிதம் ப்ளஸ் வேத ஜோதிடம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். சரியா? இன்றைக்குமே மிக்சிங்கில் தாங்க நல்லா இருக்குது, பவர் இருக்குது. சரியா? எதுவுமே மிக்சிங் தான் நல்லபடியாக பார்க்கப்படும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஜோசியரை நீங்கள் அணுகணும். இந்த கோச்சாரத்தில் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். சரியா? கரெக்ட் ஃபிகர் வேணும்னா கொஞ்சம் ஜாதகத்தை இன்டெப்த்தாக போனால் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் தான். சரியா? வாழ்த்துக்கள் நேர்களே, நல்லாயிருக்கும். இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக இந்த குபேர யோகம் வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்குது. வெள்ளிக்கிழமை அல்லது வேலைக்கிழமை அந்த குபேர பூஜை பண்ணுங்கள். அதோடைய லீடிங்கெல்லாம் நான் போன வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை அதில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த மாமருகன் யோகம் வந்து உங்கள் ராசியில் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திர நட்சத்திரத்தை பொறுத்து மாமருகன் யோகத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி தைப்பூசம். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு கிடச்சிரும். இன்றைக்கி ஈவினிங் வந்து சாயந்தரம் வரைக்கும் தைப்பூசம் இருக்குது. 9 மணி வரைக்கும் இருக்குது. பூச நட்சத்திரம் 9:30 வரைக்கும் இருக்குது. ஈவினிங் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. நான் காலையிலே போய்ட்டு வந்துட்டேன். சிவசக்தி முருகப்பெருமானை கும்பிட்டு தான் இந்த வீடியோ மகர ராசிக்கு போடுறேன். ஏன்னா மகர ராசிக்கு இந்த வீடியோ போடணும்னே எனக்கு பேராவல் இன்றைக்கி. ஏன்னா வந்து மகரம் வந்து செவ்வாய் வந்து உச்சமாற இடம். செவ்வாய் உச்சமாறாருன்னு அர்த்தம். முருகப்பெருமான் வந்து உச்சமாறாருன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து அங்காரனுடைய அம்சம். அங்காரகன் வந்து முருகப்பெருமான் தான். ஸோ செவ்வாய் உச்சமாற இடம் வந்து மகரம். ஸோ மகரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை மகர ராசிக்கு போடணும்னு ஒரு ஆத்ம திருத்தமாக போடுறேன். எது தகவல் சார் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி.
வீடியோ இறுதியில் முருகப்பெருமான் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சிவனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சிவசுப்பிரமணியன் போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? சிவனையும் சுப்பிரமணியன் சேர்த்து போடுங்க. ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு மகத்தான கடவுள். எல்லா கடவுளுமே வந்து பிறவி எடுக்கிறது வந்து திடீர்னு எடுத்துருக்குறாங்க, தாய்மொழியமாக எடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆணுக்கு ஆண் பிறந்த ஒரே கடவுள் வந்து முருகப்பெருமான் தான். சிவனுடைய நெற்றிப்புட்டிலேருந்து பிறந்தார். சிவனுடைய நெற்றியிலேருந்து வருகிற தீப்பொறியில் பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் வந்து ஆணுக்கு ஆணாக பிறந்தவர். சரியா? அதனால தான் அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் அப்படின்னு இருக்கிறாரு. தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். முருகப்பெருமான் வந்து ஒரு தனி ஆண்மை கொண்டவர். சரியா? அதுபோக தமிழ்நாட்டுக்கு வந்து காவல் காக்கிற தெய்வம் அறுபடை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தென்பகுதி காவலனே வந்து முருகப்பெருமான் தான். அதனால தான் நவக்கரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கார பகவான் தெற்கு பக்கம் இருப்பார். சரியா? பொதுவாக இந்த தென்னிந்தியா இருக்குது பார்த்தீங்களா, தென்னிந்தியாவுக்கு வந்து தாக்கம் அதிகமாக உள்ளது வந்து முருகப்பெருமான் தான். அதனால தான் தமிழ்நாட்டில் காட்டிலேயே சுலோனில் வந்து முருகனை நல்லா கும்பிடுவாங்க. சுலோனு, சிங்கப்பூர், மலேசியாலெலாம் முருகனுடைய தாக்கம் அந்த ஈஸ்ட் நாட்டிலலாம் நிறையா இருக்கும். சரியா? அந்த தெற்கிந்திய நாடுகளெலாம், தெற்காசிய நாடுகளெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா முருகன் வந்து என்றைக்குமே தென்பகுதி காவலன் தான், தெற்கு பக்கம் வந்தவர் தான். திருச்செந்தூர் தான் அவருடைய எல்கை. சரியா? அதுக்கு பின்னாடி லெமூரியா கண்டம் இருந்தது. அந்த கண்டம் அழிஞ்சு போச்சு. அங்கேயும் முருகப்பெருமானோட அருள் இருந்தது. ஓகே நேயர்களே, கிரகங்களே வந்து முருகன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸான கிரகம் தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, செவ்வாய் வந்து ஃபோர்ஸான கிரகம் தான். அவருடைய திசையும் தெற்கு பக்கம் தான். சரியா? அதுபோல் ராகு கதிகளும் தெற்கு திசையில் தான் இருப்பாங்க. நீங்கள் நவக்கிரக சன்னதிக்கு போனீங்கன்னா ராகு கேதுகள் செவ்வாய் 3 பேருமே தெற்கு திசையில் தான் இருப்பாங்க. 3 கிரகங்களுமே பாவ கிரகங்கள் தான். ஆனால் 3 கிரகங்களுமே வந்து ஒரு மனிதருக்கு முக்கியமான கிரகங்கள். சரியா நேர்களே? அதனால் முருகப்பெருமான் வழிபாடு வந்து ராகு கேது தோஷத்தை சரிப்படுத்தும், செவ்வாய் தோஷத்தையும் சரிப்படுத்தும். வாழ்த்துக்கள் நேர்களே. நிறைய இது மாதிரி தகவல்லாம் சொல்கிறேன், ஆன்மீக தகவல்னு சொல்கிறேன், வேத ஜோதிடத்தை பற்றி சொல்கிறேன், அதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், அதிர்ஷ்ட எண்கள் இதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் போடுவேன் நான். சரியா? உங்கள் விருப்பம் என்னவோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நோட்டீஸ் பண்ணுங்கள். சரியா? சினிமா படம் எடுக்கிற மாதிரி தான். பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2 நான் அப்படியே பிட்டுப்பட்டாக போட்டுட்டு தான் இருக்கிறேன். எப்படியே வாரத்துக்கு 2 வீடியோ போட்டு க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன் மகர ராசியை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த தகவல்களை சொல்கிறேன். அடுத்து வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு பெரிய யோகம் வருது. சரியா? அறப்பெரும் யோகம் வருது. ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு சேருவாங்க. செவ்வாயும் 18ஆம் தேதிக்கு மேலே பெறுவார். 5 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய யோகம் தான். அந்த யோகம் எப்படி வேலை செய்யும்னு அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களுக்கு பட்டு தேகாரேக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.